முதல்வர் விஜய் அவர்களை ஆர்ஜே பாலாஜி சந்திச்ச அன்னைக்கு அவர் போட்ட ட்வீட் சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறின சமயத்துல இப்போ சூர்யா அவர்கள் அதுக்கு ரிப்ளை தெரிவிச்சிருக்காரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போன மாதம் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படம் இன்னைக்கு வரைக்குமே திரையரங்குகள்ல பிளாக் பஸ்டரா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு அவர் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த போட்டோஸை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணவரு கருப்பு திரைப்படம் ஆரம்பிக்க காரணமா இருந்த முதல்வர் விஜய் கூட நான் இன்னைக்கு இருக்கிறேன், அவர் கூட இருக்கிறது ரொம்பவே வேற மாதிரி ஃபீல் ஆகுது, அதே அன்பும் அரவணைப்போடவுமே இருக்காரு, எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்த விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ட்வீட் பார்த்த சூர்யாவோட ரசிகர்கள் பலரும் மிகுந்த கோபம் அடைஞ்சாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கிட்ட இதே கருப்பு திரைப்படத்தோட கதை சொல்லும் போது அவரு அந்த கதையை சில காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா இந்த கதையை கேட்ட 40 நிமிஷத்திலேயே சூர்யா அவர்கள் இதை செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சு இன்னைக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்திருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லல அப்படின்றத பார்க்கும்போது சூர்யாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே கோவத்துல இருந்தாங்க. கூடவே இந்த எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி மேலும் இந்த படத்தோட எடிட்டரான கலைவாணன் ஒரு இன்டர்வியூல விஜய் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த சூர்யா ரசிகர்கள் மேலுமே கோபம் அடைஞ்சாங்க. இதை பார்த்த கலைவாணன் அவர்கள் தன்னோட எக்ஸ் பேஜ்ல சூர்யாவோட ரசிகர்கள் கிட்ட நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்கிறேன், நான் அந்த இன்டர்வியூல சூர்யா அவர்களை டீமீன் பண்ற மாதிரி நான் பேசணும்னு நினைக்கல, இது ஒரு டோட்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இனி வருங்காலங்களில் நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்னுடைய வார்த்தைகளை சரியான விதத்துல பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இந்த சர்ச்சை பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல சூர்யா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இதுக்கு ரிப்ளை போட்டிருக்காரு. அவர் அந்த ஸ்டோரியில எப்பவுமே அன்போட இருங்க, அதே போல தாராள மனசோட இருங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில போட்டுருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.